Hey everyone, welcome to the video. நான் கோபிகா. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ரேண்டமான டாபிக்ங்க. கன்சிஸ்டன்சி. ஏன்னா என்னால கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியலங்க. சின்னதா. நான் நினைக்கிறேன் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இன்னைக்கு இந்த ஷெட்யூல், நாளைக்கு அந்த ஷெட்யூல் எல்லாம் நினைக்கிறேன். பட் முடியல. ஃபாலோ பண்றேன், கொஞ்ச நாள் பண்றேன், பிரேக் விழுகுது, ஃபாலோ பண்றதையே மறந்துடுறேன். என்னதான் நடக்குது நம்ம பிரெயின்ல? வந்துரு. அம்மா இந்த பக்கம் திரும்புங்க. டேய், நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. ஏன் நம்ம இப்படி பண்றோம்? இதுக்கு சொல்யூஷன் என்ன? இப்படி எல்லாம் டெக்னிக்கலா எல்லாம் நான் போலங்க. என்ன பண்ணலாம்? சிம்பிளா என்ன பண்ணலாம்? இப்படிதான் நான் இருக்கேன், என்ன பண்ணலாம் பாக்கலாம். ரொம்ப ரேண்டமா பேசுறேன், எந்தையுமே எடுத்து வைக்கல. சார்ஜி போயிட்ட கிட்ட இருக்கு. என்ன எப்படி கொள்ளுது? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. சார்ஜி போயிட்ட கிட்ட கேட்கல, கூகுள்ல பாக்கல, ரோட்டுல பாக்கல, பார்க்கல, பாக்கல, பஸ்ல பாக்கல, ஆட்டோல பாக்கல, தியேட்டர்ல பாக்கல, ஸ்ட்ரீட்ல பாக்கல, பார்த்ததுக்கெல்லாம் தொலைவில்லை. ஒண்ணுமே பண்ணல. ரிசர்ச் பேப்பர்ஸ் பார்க்கல. இதுக்கு என்ன பண்றது? ஒரு ஹியூமன் பீயிங்கால எப்படி கன்சிஸ்டன்டா இருக்க முடியும் அப்படின்னு நான் ஒண்ணுமே பார்க்கல. ஆனா இதுக்கான ஒரு தீர்வு இருக்கு. டெஸ்டட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் ஒரு தீர்வு இருக்கு. அததான் நான் சொல்ல போறேன். ஒண்ணும் இல்ல, நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. யா, கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஐ மீன், இன்னொரு வார்த்தை என்னமோ இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யா, இடத்துல ப்ராப்பர் ஆக்கிடுறேன். யூ டோன்ட் வரி கைஸ். பாரு, அது நீ சொல்ல கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ, how are you? I am fine. கன்சிஸ்டன்டா இருக்க தேவையில்ல. கன்சிஸ்டன்சி I know, but other word where you are not consistent, but without giving up you are andro. Great question. Persistency கிடைச்சிருச்சுல. So yeah, நீங்க கன்சிஸ்டன்டா இருக்க தேவையில்ல, பெர்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா போதும். அதான் நீங்க ஒண்ணு செய்யறீங்க, டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 1 மணி நேரம் 7 to 8 காலையில எந்திரிப்பேன். ஓகே, 6:30 எந்திரிப்போமா? பல்லு வலிக்கிட்டெல்லாம் வரக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுமா? என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. 7 to 8 நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க. ஒரு நாள் பண்றீங்க, 2வது நாள் பண்றீங்க, 3வது நாள் பண்றீங்க, 4வது நாள் மோட்டிவேட்டடா வீடியோ பார்த்துலாம் பண்றீங்க. சாட்டர்டே வருது, சரி ஓகே அப்படின்ட்டு அன்னைக்கு மட்டும் லேட் எழுந்திரிச்சிட்டு விட்டுறீங்க. சண்டே வருது, சண்டே தான் நமக்கு லீவே. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்படின்னு விட்டுறீங்க. மண்டே வருது அப்படின்னு ஒரு இதுல விட்டுறீங்க. அப்புறம் அடுத்த டியூஸ்டே யோசிக்கிறீங்க, நம்ம வந்துட்டு இந்த ஒரு வீக் சீட் வீக்கா எடுத்துக்கலாம், அடுத்த மண்டேல இருந்து கன்ஃபார்மா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா அடுத்த மண்டே வந்து பண்ணணும்னு நினைச்சதே மறந்துடுறீங்க. அதாவது நம்ம கன்சிஸ்டன்டா இல்ல, அது முடிஞ்சிச்சு அப்படின்னு விட்டுறோம். இது இப்படி இருக்க கூடாது. மேபி இதை நம்ம இப்படி பார்க்கலாம். ஒரு நாள் பண்றீங்க, 2வது நாள் எக்ஸசைஸ் பண்றீங்க, 3வது நாள் எக்ஸசைஸ் பண்றீங்க. ஓகே, 4வது நாள் பிரேக் விழுந்துருச்சு. ஏதாச்சும் மேபி ஒரு நாள் தூங்கணும்னு தோணிடுச்சு, தூங்கி லேட்டா எந்திரிச்சிட்டீங்க. எந்திரிச்சதே 9 மணிக்கு போய் பல்லு எல்லாம் வலிக்கிட்டு சாப்பிட்டு 9:45 10க்கு லேப்டாப்ல உட்காந்துச்சு. ஐ மீன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேஸ், லீவ் தட். காலேஜ் போயாச்சு, பட் சரி ஏதோ பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த நாள் இட் இஸ் யோர் டெசிஷன். நான் பிரேக் விட்டுட்டேன், நான் அடுத்த நாள் இது பண்ணணுமா? கன்சிஸ்டன்டாவே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு விட போறீங்களா? பெர்சிஸ்டன்டா இதை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிக்க போறீங்களா? ஓகே, நீங்க 1 வீக்கே பிரேக் விட்டுட்டீங்க. அதுக்கு அடுத்த வாரம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு விஷயத்த மேபி ஒரு வெயிட் நான் 5 kg குறையணும் அப்படின்னா அது முடியற வரைக்கும் யூ ஷுட் டூ இட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன். நீங்க உங்க மைண்டு கிட்ட நான் தோத்துட்டேன், நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு ரெக்ரெட் பண்றதுக்கு அந்த 1 வாரத்திலயோ 2 வாரத்திலயோ இல்ல நான் அது மறுபடியும் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்க மைண்டுக்கு புரிய வைக்கணும். ஸ்டார்ட் இட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன். ஓகே, நீங்க ஜெயிக்கிற வரைக்கும், உங்க கோலையோ டார்கெட்டையோ அச்சீவ் பண்ற வரைக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். கன்சிஸ்டன்டா இருக்கணும், நான் இருக்க முடியல அப்படின்னு புலம்புறதை விட பெர்சிஸ்டன்டா இருக்க போறேன்,
பர்சிஸ்டண்டா இருக்க போறேன். எவ்வளோ டைம் தோத்தாலும் என்கிட்டயே நான் எவ்வளோ டைம் தோத்தாலும் திரும்ப 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 ட்ரை பண்ண போறேன். அவ்வளவுதான். சிம்பிள் சொல்யூஷன். கன்சிஸ்டன்சி இல்ல, பர்சிஸ்டன்சி இஸ் வே மோர் பெட்டர் தென் கன்சிஸ்டன்சி. ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்றீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இல்ல ஏதோ ஒன்று நான் ஸ்டார்ட்டே பண்ணல, நான் கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டேன். எதுக்கு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா நோ, ஸ்டார்ட் இட், பி பர்சிஸ்டன்ட். அப்புறம் கன்சிஸ்டன்சி தானா வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும். ஆமா, ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, போங்க. ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, போங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, படிங்க, எக்ஸாம் எழுதுங்க. போய் விவசாயம் பாருங்களா ஐயா, உள்ள விஷயங்களை படிக்க வைங்களா. உங்க கரியர் பாருங்க, ஃபினான்ஸை பில்ட் பண்ணுங்க, ஃபேமிலியை பில்ட் பண்ணுங்க, ஹெல்த்தை பில்ட் பண்ணுங்க. இருக்கிறது ஒரு லைஃப். மறக்காதே மறக்காதே. We want to achieve everything. அப்படி இல்ல, ஒவ்வொன்றையும் அச்சீவ் பண்றதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும்னாச்சும் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் தி ப்ராசஸஸ். அதேதான். வீடியோவோட மைய கருத்து என்னன்னா, நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கமோ இல்லையோ பர்சிஸ்டன்டா இருக்கணும். திரும்ப சொல்லுங்க, பர்சிஸ்டன்டா இருக்கணும். எங்க கூட ஒரு வாட்டி சொல்லுங்க. பர்சிஸ்டன்டா இருக்கணும். இன்னொரு தடவை பர்சிஸ்டன்டா இருக்கணும். ஜாலி. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதான். பர்சிஸ்டன்டா இருங்க. என்ஜாய் தி ப்ராசஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பயங்கரமா மோட்டிவேட்டடா வச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஷேர் பண்றது உங்க இஷ்டம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்திக்கோங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஒவ்வொரு வீடியோலயும் இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட்டடா வச்சு உங்க லைஃப் கோல் தெரியல, அவ்வளோ டெக்னிக்கலா போவேன்னு நினைக்கிறேன். மேபி நீங்க ஏதாச்சும் புதுசா செய்யறதுக்கு, ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் விஷயத்த செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளவுதான். பாய் பாய். ஓகே, ChatGPT கிட்ட கேட்கல, கூகுள்ல சர்ச் பண்ணல, அதுக்குள்ள காலு. What is this? Yeah, I mean, doing that from start again and again, even if you had a break from that. What are the words that can be used for this?